எக்ஸாம்ஸ் வந்து போர்டு எக்ஸாம்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபெப் 15லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ரிவிஷன் டைம் டேபிள் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறது சிபிஎஸ்சி கிளாஸ் 10க்கு சேம் பேட்டர்னில் நீங்கள் 12க்கும் நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட்டு சாம்பிள் போட்டிருக்கேன். ஸோ இதே மாதிரி டைம் டேபிளை நீங்கள் போட்டுட்டு ரிவிஷன் பண்ணுங்கள், டெஸ்ட்டும் ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். ஸோ இதை நான் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கேன்னா, ஸோ இப்போ நம்ம டிசம்பர் 25லேருந்து நான் பிளான் போட்டிருக்கேன். ஐ மீன் டிசம்பர் 24லேருந்து அந்த சண்டேலேருந்து நான் உங்களுக்கு பிளான் போட்டிருக்கேன். ஸோ டிசம்பர் 24 to 30 வந்து உங்களுக்கு 1 வீக்கு, டிசம்பர் 31 to Jan 6th, Jan வந்து 7 to 13, 14 to 20, 21 to 27, 28 to Feb 3. ஸோ நம்மளுக்கு வந்து 1, 2, 3, 4, 5, 6 வீக்ஸ் இருக்குது. ஸோ இந்த 6 வீக்ஸில் உங்களோட ரிவிஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம இப்போ பார்த்துலாம். இப்போ இது வந்து லாஸ்ட் வீக் வந்து செகண்ட் வீக் ஆஃப் February வந்து 4 to 10. ஸோ இது பிஃபோர் எக்ஸாமுக்கு உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு இந்த டைம் டேபிள் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த வீக்கு. ஸோ இந்த 6 வீக்ஸை நீங்கள் எப்படி யூஸ்ஃபுல்லாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத இதில் பார்க்கலாம் நம்ம. ஸோ இந்த பேஜில் என்ன கொடுத்துருக்கேன்னா, டெய்லி நீங்கள் ஸ்கூல் போகிறீங்க, மண்டே டு ஃப்ரைடே ஸ்கூல் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ 5 to 6:30 ஸ்டடி டைம் வச்சுக்கோங்க. 6:30 to 7:30 get ready to school. 7:30 to 8 ஈவினிங் வந்து 5:30 வந்து உங்களுக்கு ஸ்கூல் டைமிங் வந்துடும். ஸோ நீங்கள் 5:30க்கு தான் வீட்டுக்கு வரீங்கன்னா நீங்கள் 6 o'clock ஸ்டடி ஸ்டார்ட் பண்ண போட்டால் கூட போதும். அப்போ 6 to 10 வந்து உங்களோட ஸ்டடி டைம் வீக்கெண்டில், அதாவது வீக் டேஸில் மண்டே டு ஃப்ரைடே. இதே வீக்கெண்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹாலிடே தான் இருக்கும் உங்களுக்கு. அப்போ 6 AM to 5 PM, அப்போ டோட்டல் ஹவர்ஸ் ஆஃப் உங்களுக்கு ஸ்டடி டைம் வந்து 16 hours இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ டைம் டேபிள் போட போகிறோம். ஸோ இதை இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு சாட்டர்டே அண்ட் சண்டேக்கு வந்து டைம் டேபிள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அண்ட் தென் உங்களுக்கு வந்து நான் இப்போ அதுக்கப்புறம் வந்து வீக் டேஸில் எப்படின்னு பார்க்குறேன். இப்போ சாட்டர்டே சண்டே டைம் டேபிள் எப்படி போட்டிருக்காங்கன்னா, இப்போ 6 to 7:30 ஒரு ரிவிஷன் ஒரு சப்ஜெக்ட்டு, அதே மாதிரி 7:30 to 8:30 ஒரு ரிவிஷன், அண்ட் தென் ஒரு 1 hour பிரேக் 8:30 to 9:30, அண்ட் தென் 9:30 to 11 வந்து ஒரு ரிவிஷன் பண்ணுறீங்க, அண்ட் தென் ஒரு டெஸ்ட் பேப்பர் அட்டன் பண்ண போகிறீங்க, பிரேக்கு, இது ஒரு ரிவிஷன், இது ஒரு டெஸ்ட்டு, அண்ட் தென் பிரேக்கு, ரிவிஷன், டெஸ்ட்டு, பிரேக்கு, ரிவிஷன், டெஸ்ட்டு, டெஸ்ட்டு, பிரேக்கு. ஸோ இப்போ ஆல் 5 சப்ஜெக்ட்ஸ்க்கு உங்களுக்கு வந்து கரெக்டாக டெஸ்ட் இருக்கும். அப்போ சாட்டர்டேயில் ஒரு சாட்டர்டேக்கு என்ன பண்ணுவீங்க, ஆல் சப்ஜெக்ட்ஸு ஈச் சப்ஜெக்ட்ஸ் வந்து ஒவ்வொரு டெஸ்ட் அட்டன் பண்ணுவீங்க. இப்போ மேக்ஸு உங்களுக்கு மேக்ஸ் இருக்குது, சயின்ஸ் இருக்குது, சோஷியல் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, தமிழ் இருக்குது. தமிழில் 3த்துலேயுமே ஆல் சப்ஜெக்டில் உங்களுக்கு வந்து ஆல் சிலபஸில் ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணுவீங்க. அப்போ சாட்டர்டே ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணுவீங்க, சண்டே ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு வீக் எண்டோட ப்ரிப்பரேஷன் டைமிங். ஸோ இப்போ இதே நான் வீக் டேஸில் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து வீக் டே. இப்போ மார்னிங் நீ 5 to 6:30 எழுந்துக்கிறீங்களா, ஒரு ரிவிஷன் கொடுத்துருங்க. இந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட் எப்போ என்ன ரிவிஷன் பண்ணுறதையும் நான் பின்னாடி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இது ரிவிஷன் டைம் டேபிள். இதே ஈவினிங் வந்து நீங்கள் 6 to 10 தான் நம்ம ஸ்டடி டைம் போட்டிருக்கோம் இங்கே. ஸோ அப்போ அந்த 6 to 10ல் 6 to 7 வந்து ஒரு ரிவிஷன், 7 to 8 வந்து ஒரு டெஸ்ட்டு, 8 to 9 வந்து ஒரு ரிவிஷன், 9 to 10 வந்து ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறீங்க. ஸோ இதில் நான் இப்போ சப்ஜெக்ட் வைஸு சிலபஸ் எவ்வளோ இருக்குது, எல்லா போர்ஷன்ஸும் எவ்வளோ இருக்குன்றதையும் நான் நோட் பண்ணியிருக்கேன், அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ மேக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மேக்ஸில் வந்து எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச சிலபஸ் தான். சிலபஸாக நான் ஜஸ்ட் எழுதியிருக்கேன். இதோட மார்க்ஸு இப்போ நம்பர் சிஸ்டம்னா உங்களுக்கு 26 மார்க்ஸு, அல்ஜிப்ராவில் 20, கோஆர்டினேட் அதில் வந்து உங்களுக்கு 6, ஜாமெண்ட்ரி வந்து 15. இப்போ எது ஹையஸ்ட்டு மார்க்கோ அந்த போர்ஷன்ஸை வந்து நீங்கள் மெயினாக கவர் பண்ண பார்க்குறீங்க. இப்போ வந்து அல்ஜிப்ராவில் தான் உங்களுக்கு வந்து 20 மார்க்ஸ் வருது. அப்போ அல்ஜிப்ரா வந்து கம்ப்ளீட்டாக தரவாயிடுங்க. அடுத்தது வந்து ஜாமெண்ட்ரி, அந்த மாதிரி ஒவ்வொரு எந்த வந்து உங்களுக்கு சாப்டர் வந்து நிறைய மார்க்ஸோ அதில் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு டிப்ஸு. அண்ட் தென் இப்போ உங்களுக்கு வந்து மேக்ஸில் வந்து நமக்கு 14 லெசன்ஸ் இருக்குது. அந்த 14 லெசன்ஸு இதே மாதிரி இப்போ வந்து கெமிஸ்ட்ரி, சயின்ஸுக்கு எடுத்துங்க. சயின்ஸில் கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபிசிக்ஸ் இருக்குது. பயாலஜியில் 1 to 4, இது 1 to 5, இது 1 to 4. ஸோ அப்போ டோட்டல் லெசன் வந்து 14 லெசன்ஸ் இருக்கும். சோஷியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரியில் 3, எக்கானமிக்ஸ் வந்து 4, ஜாமெண்ட்ரி வந்து 6, சிவிக்ஸ் வந்து 5. அப்போ டோட்டல் லெசன்ஸ் வந்து 18 லெசன்ஸ். இப்போ இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு 12 இருக்குது, தமிழில் 12 இருக்குது. ஸோ இந்த லெசன்ஸ் ஓவரால் லெசன்ஸ் வச்சு நம்ம 1 வீக்குக்கு எப்படி வந்து டைம் டேபிள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு பார்க்கலாம்.
இப்போ இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டிங்க, மேக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம டோட்டல் லெசன் வந்து 14 லெசனு. இப்போ 14 லெசனு நம்ம 4 வீக்ஸுக்கு எடுத்துக்கிட்டோன்னா அப்போ 3.5 லெசன்ஸ் வந்து 1 வீக்குக்கு நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணோம். ஸோ இப்போ 1 வீக்குக்கு வந்து 3.5னா 4 லெசன்ஸ் கூட வச்சுக்கலாம். அதே மாதிரி சயின்ஸில் 14, அதே மாதிரி அதுவும் 4 வரும். அப்போ சோஷியல் சயின்ஸில் உங்களுக்கு வந்து 18 லெசன்னும் போது அது வந்து 4.5 லெசன்ஸு, அது 5 கூட வச்சுக்கலாம். இது வந்து 3 லெசன்ஸு. நமக்கு வீக்கெண்டில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் இல்லையா, வீக்கெண்டில் நம்மளுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு 1 2 3 4 5 6. ஸோ இப்போ 6 ஹவர்ஸ் இருக்குது நம்மளுக்கு ரிவிஷனுக்கு. 6 ஹவர் ஆஃப் ரிவிஷன். டெஸ்ட்டு வந்து 5 ஹவர்ஸு. அப்போ நீங்கள் இந்த டெஸ்ட்டு வந்து சாட்டர்டே சண்டேஸ் டெஸ்ட் வந்து ஆல் சப்ஜெக்ட் ஆல் சிலபஸில் எழுதணும். அப்போ ஈச் சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் எழுதுவீங்க ஆல் சிலபஸோட. ஸோ இதே வீக் டேஸில் நம்மளுக்கு ஆல் சப்ஜெக்ட் எழுத முடியாது. நம்மளோட ரிவிஷன் டைமிங் பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து 1 2 3 அந்த வந்து நம்ம டெஸ்ட்டு வந்து 2 டைம்ஸ் தான் அட்டன் பண்ண முடியும். அதனால் அதை பேஸ் பண்ணி நான் இங்கே போட்டிருக்கேன். ரிவிஷன் வந்து 3.5 ஹவர்ஸ் வருது. டெஸ்ட்டு வந்து பர் டேக்கு வந்து நம்மளுக்கு 2 டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது அப்போ 5 டெஸ்ட்டு, அப்போ 5 பேப்பர்ஸ் இன் வீக் டேஸ். ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து பர் வீக்குக்கு எப்படி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணோம் அப்படின்றத நான் இங்கே போட்டிருக்கேன் இப்போது. ஸோ அதை பாருங்கள். ஸோ இப்போ மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. ஸோ இப்போ மண்டே பார்த்தீங்கன்னா மேக்ஸு, சோஷியல், சயின்ஸு, இங்கிலீஷு, தமிழ்னு வச்சுக்கோங்க. நம்ம முன்னாடி என்ன பிளான் பண்ணியிருக்கோம், முன்னாடி பார்த்த மாதிரி. ஸோ மேக்ஸில் வந்து 3.5 4 எடுத்துக்கலாம். இது 4 இது 4. அப்போ இங்கிலீஷ் தமிழில் 3 பண்ணால் போதும். சயின்ஸோ சோஷியல் சயின்ஸோ 5 லெசன்ஸு, மேக்ஸ் வந்து 4 லெசன்ஸு. அப்போ 1 வீக்குக்கு நம்ம 4 லெசன் ப்ரிப்பரேஷன் பண்ணோன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் 1 2 3 4. அப்போ 1 2 3 4 மேக்ஸில் வந்து நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்குன்னு எதுவுமே இருக்காது. ஒன்லி போட்டு பார்க்கணும். நீங்கள் நிறைய வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். மேக்ஸ் வந்து ஒன்லி பியூர்லி மேக்ஸ் வந்து ஒர்க் அவுட்ஸ் தான். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், நீங்கள் டெய்லியே டெஸ்ட்டு பிளான் பண்ணிக்கோங்க மேக்ஸுக்கு மட்டும். 1 டே 2 டே 3 டே 4 டே. அப்போ 4 லெசன்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ இதே வந்து சோஷியல் எடுத்துக்கிறீங்களான்னு வச்சுக்கோங்களேன். சோஷியலை நம்ம முன்னாடியே பிளான் பண்ண மாதிரி நம்மளுக்கு வந்து 2 hours 3.5 hours உங்களுக்கு வீக் டேஸில் வந்து 3.5 hours ரிவிஷன் டைம் இருக்குது. அதே மாதிரி 6 hours உங்களுக்கு வீக்கெண்டில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. ஸோ இந்த பிளானிங் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு லெசன் ரிவிஷன் பண்ணிங்க. அப்போ நம்ம 4 லெசன் சயின்ஸில் பிளான் பண்ணியிருக்கோன்னு வச்சுங்க. 1 2 3 4 ஏதோ ஒரு டே வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம சயின்ஸுக்கு 4 பண்ணோம், சயின்ஸுக்கு 4.5, சோஷியல் சயின்ஸுக்கு 4.5. ஸோ அப்போ வந்து நம்ம 5 லெசன்ஸு பர் டேக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணணும். சயின்ஸுக்கும் சோஷியலுக்கும் 5 லெசன்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணணும். ஸோ அப்போ வந்து 5 லெசன்ஸ்னும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு லெசனை ரிவிஷன் பண்ணுங்கள். ஒரு லெசன்ட்டு இப்போ மார்னிங் ரிவிஷன் பண்ணிங்களா, மார்னிங் வந்து நம்ம 5 to 6:30 ரிவிஷன் டைமிங் சொல்லியிருக்கோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா மார்னிங் 5:30 to 6:30 ஒரு ரிவிஷன் சொல்லியிருக்கோம். அண்ட் தென் 6 to 7 ஒரு ரிவிஷன் சொல்லியிருக்கோம். இந்த மார்னிங் பண்ண டெஸ்ட்டு இந்த லெசனை வந்து இங்கே ஒரு டெஸ்ட்டு எழுதுங்க. அதே மாதிரி இந்த லெசன் இங்கே ஒரு 6 to 7 2 ரிவிஷன் கொடுக்குறீங்களா, சோஷியல் சயின்ஸை மட்டும் கூட இங்கே நீங்கள் ரிவிஷன் பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். சோஷியலையும் சயின்ஸையும் 1 டே வந்து ஒரு ரிவிஷன் பெண்டிங் இருக்கும். அந்த ரிவிஷனில் வந்து மேக்ஸ் ஆர் இங்கிலீஷ் எடுத்துக்கோங்க. ஒரு ரிவிஷன். ஸோ 3 hours ரிவிஷனில் வந்து 1 hour வந்து கம்ப்ளீட்டாக சயின்ஸு, 1 hour கம்ப்ளீட்டாக சோஷியல் சயின்ஸு ரிவிஷன் டைமிங்கில். ஸோ அதே மாதிரி கம்ப்ளீட்டாக டெஸ்ட்டும் எழுதிடுங்க. ஏதாவது ஒரு டே வந்து 1 hour டெஸ்ட்டு, இந்த டெஸ்ட்டு இல்லைனா இந்த டெஸ்ட்டு மாற்றி எழுதுங்க. இப்போ இது எழுதிட்ட உடனே உங்களுக்கு தமிழும் இங்கிலீஷும் வந்து உங்களுக்கு 1 hour, 1 டே தமிழ் எழுதுங்க, 1 டே வந்து இங்கிலீஷ் எழுதுங்க. நம்மளுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து 3 lessons தான் பர் வீக்குக்கு. ஏன்னா நம்மளுக்கு 12 lessons இருக்குது. 12 lessonsல உங்களுக்கு 12 லெசனும் போது நம்மளுக்கு வீக்குக்கு பார்த்தீங்கன்னா 3 lessons தான் வரும். அப்போ இந்த 5 daysக்குள்ளே எந்த டேலானா ஒரு டே வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இதே வந்து வீக்கெண்டு போடுறீங்க, சாட்டர்டே சண்டேனா எல்லாமே நம்ம சாட்டர்டே வந்து 5 டெஸ்ட் டைமிங் வந்திருக்கு.
ஸோ அப்போ எல்லா சாட்டர்டே சண்டே ரெண்டும் கம்பைன் பண்ணும்போது எல்லாத்துலேயும் நம்ம 2 சப்ஜெக்ட்ஸ் இது எழுதியிருப்போம். கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி நான் இங்கே டைம் டேபிள் போட்டுட்டேன். ஸோ இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு வீக்குக்கான டைம் டேபிள். நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வீக்குக்கான டைம் டேபிள் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இதே வந்து 4 வீக்ஸ்க்கு அப்படியே ரிப்பீட் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா போர்ஷன்ஸும் நீங்கள் கவர் பண்ணிடுவீங்க, ரிவிஷனும் பண்ணியிருப்பீங்க, டெஸ்ட்டும் எழுதிருப்பீங்க. இப்போ டெஸ்ட்டு கூட என்ன பண்ணுங்கள், சாப்டர் வைஸ் ஃபஸ்ட்டு போயிடுங்க. ஸோ இப்போ நம்ம 1 hour 1 லெசன் தான் போகிறதுனால சாப்டர் வைஸ் போயிட்டு நெக்ஸ்ட் செட் ஆஃப் இப்போ வந்து டில் 20th வரைக்கும் நீங்கள் சாப்டர் வைஸ் ஒரு கம்ப்ளீட்டாக தரவாயிடுங்க. ஒவ்வொரு லெசன்லேயும் ஒவ்வொரு ரிவிஷன் கம் டெஸ்ட்டு. அந்த லெசன் எடுத்திங்கன்னா ஒரு ப்ராபபிலிட்டி எடுத்திங்கன்னா அந்த ப்ராபபிலிட்டியை வந்து ஃபுல்லாக டெஸ்ட் எழுதிடுங்க. இதே வந்து சயின்ஸில் ஃபஸ்ட் லெசன் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட் லெசன் மார்னிங் ரிவிஷன் கொடுக்குறீங்களா, அன்னைக்கு டெஸ்ட் எழுதிடுங்க. சோஷியலில் என்ன லெசன் ஃபஸ்ட் எடுக்கிறீங்களோ அந்த லெசன் அன்னைக்கே டெஸ்ட்டாக எழுதிடுங்க. ரிவிஷன் கம் டெஸ்ட்டு. அப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக மேக்ஸு, சயின்ஸு, சோஷியலை நம்ம 1 டேயில் முடிச்சிடலாம் 3 லெசனை. அப்போ நம்ம வீக்குக்கு வந்து இது 4 ஆகும், இது 5 இருக்கும். அப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நீங்கள் 5 லெசன்ஸை முடிச்சிடுவீங்க. கரெக்டாக? ஸோ இப்போ இது வந்து ஃபஸ்ட் வீக் சிலபஸ்னால் நீங்கள் அப்படியே கம்ப்ளீட்டாக 4 வீக்ஸ் வரும்போது எல்லா போர்ஷனும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். நம்ம Jan 20th ரிவிஷன் கம் ஒவ்வொரு சிங்கிள் டெஸ்ட்டு ரிப்பீட் பண்ணி முடிச்சுடுவோம். ஸோ இந்த சிலபஸ் நீங்கள் ஃபுல்லாகவும் நம்ம கம்ப்ளீட்டாக 14, 18 எல்லாமே இது கம்ப்ளீட் இந்த லெசன்ஸை வந்து நம்ம முடிச்சிடுவோம் ஆஃப்டர் 4 வீக்ஸ் இதே பேட்டர்னில் போனால். ஸோ அப்போ அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம Jan 20th வரைக்கும் போட்டிருக்கோம் 4 வீக்ஸுக்கு. அப்போ Jan 20th ஒரு ரிவிஷன் முடிச்சிட்டோன்னா இது ஒரு வீக் இருக்குது, இது ஒரு வீக்குக்கு, இது ஒரு வீக்கு, 3 வீக்ஸ் இருக்குது. அப்போ கூட நம்மளுக்கு அந்த 3 வீக்ஸில் 20 உங்களால் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும்னா இந்த 4 வீக் நம்ம ப்ராசஸ்லேயே அப்படியே டபுள் ஆக்கிடணும் 21 to 27. ஸோ இந்த டைமில் நம்ம ரிவிஷனே பண்ணணும், ஜஸ்ட் டெஸ்ட்டு தான். 21 to 27 நிறைய பேப்பர்ஸ் எடுத்து நிறைய ஒர்க் அவுட் பண்ணணும். இந்த 21 to 27 Jan 21 to 27 ஜானோட 4th வீக்கில் அதுலேயும் Feb 1st வீக்குக்கும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் டெஸ்ட்டு. இதில் வந்து நீங்கள் சாப்டர் வைஸ் போகாமல் ஆல் சப்ஜெக்ட் போட்டுக்குங்க. அப்போ ஆல் சப்ஜெக்ட் போட்டிங்கன்னா ஈச் டேக்கு ஒரு டெஸ்ட் பண்ணுவீங்க. மீதி வந்து உங்களுக்கு டைமிங் இருக்குது. அப்போ குயிக் ரிவிஷன் பண்ணிடலாம் சேம் டைம் டேபிள் பேட்டர்னில். ஸோ ஆஃப்டர் 2nd வீக் வந்து 4 to 10 அப்பயும் ஒரு குயிக்கு. அப்போ வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் 2 டெஸ்ட் எழுதுங்க. உங்களோட ரிவிஷன் டைமை ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஆஃப்டர் 10க்கு அப்புறமே உங்களோட இப்போ டைம் டேபிள் பேட்டர்ன் படி அதுக்கான ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இன்னொரு முறை நான் கரெக்டாக உங்களுக்கு கோ த்ரூ பண்ணிடுறேன். இது வந்து நம்மளுக்கு எத்தனை வீக்ஸ் இருக்குது அதோட டேஸு. இது வந்து உங்களுக்கு மார்னிங் ஸ்கூல் போகும்போது ஸ்டடி டைமிங் அண்ட் ரிவிஷன் டைமிங் உங்களுக்கு இது மண்டே டு ஃப்ரைடே. இது வந்து சாட்டர்டே சண்டே. ஸோ இப்போ சாட்டர்டே சண்டேஸில் உங்களோட டைம் டேபிள் இது. ஸோ மார்னிங்லேருந்து டில் நைட் வரைக்கும் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு ரிவிஷன் எப்போ பண்ணணும், டெஸ்ட் எப்போ அட்டன் பண்ணணும்னு. இதே நான் வீக் உங்களுக்கு மண்டே டு ஃப்ரைடேவும் போட்டிருக்கேன். இப்போ மண்டே டு ஃப்ரைடே வந்து உங்களுக்கு 3 ரிவிஷன்ஸ் வரும், 2 டெஸ்ட் பேப்பர்ஸ் அட்டன் பண்ணலாம் நீங்கள், அதுக்கான டைமிங் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு லெசன்ஸு எவ்வளோ லெசன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம 14 லெசன்ஸ் இருக்குது. 14 லெசன்னா மேக்ஸில் 14 இருக்கும்போது அது ஒரு வீக்குக்கு வந்து 4 வீக்ஸில் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணோம். அப்போ பர் வீக்குக்கு வந்து 3.5 லெசன்ஸ். அப்போ நம்ம அது 4ஆகவே கன்சிடர் பண்ணிக்கலாம். இது 5 லெசன்ஸு. இது வந்து உங்களுக்கு வந்து இதுவும் வந்து 4 லெசன்ஸ் வரும். ஸோ இது 3 லெசன்ஸு பர் வீக்குக்கு. ஸோ அந்த ரிவிஷன் வந்து நம்மளுக்கு வீக் எண்டில் வந்து 6 hours இருக்கும். டெஸ்ட்டுக்கு வந்து 5 hours இருக்கும். 5 டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். இப்போ இந்த 5 டெஸ்ட்டை வந்து ஆல் சப்ஜெக்டாக எடுத்துங்க. வீக்கெண்டில் ஆல் சிலபஸில் வந்து டெஸ்ட் எழுதுங்க. வீக் டேஸில் வந்து லெசன் வைஸ் போய்க்குங்க டெஸ்ட்டு. இந்த 5 into 2 10 பேப்பர்ஸு, இந்த 10 பேப்பர்ஸ் டெஸ்ட்டை வந்து சாப்டர் வைஸ் போய்க்குங்க. இதில் வந்து எவ்ரி டே வந்து 5 பேப்பர்ஸ் வந்து ஃபார் மேக்ஸ், 5 பேப்பர் வந்து மேக்ஸு போட்டுங்க. ஏன்னா மேக்ஸ் வந்து மஸ்ட்டு, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலன்னா ஒன்றுமே வராது. மீதி வந்து 5 இருக்கா, ஒரு 2 + 3. உங்களுக்கு சோஷியல் கஷ்டமாக இருந்தால் சோஷியல் எடுத்துங்க, இல்லை சயின்ஸ் கஷ்டமாக இருந்தால் சயின்ஸ் எடுத்துங்க. எது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி இது பிளான் பண்ணிக்கோங்க. 2 + 3. இந்த 10 டெஸ்ட்டை நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கணுன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இங்கே. ஸோ இது வந்து நம்மளுக்கு 1 வீக்குக்கான டைம் டேபிள் போட்டிருக்கேன். இந்த 1 வீக்குக்கான டைம் டேபிள் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு தெரியுங்கன்னு நினைக்கிறேன்.
மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் சயின்ஸு, இங்கிலீஷு, டெஸ்ட்டு. ஸோ 1 ஹவர்ன்றது 1 ரிவிஷன் பேப்பர், 1 டெஸ்ட் பேப்பர். மேக்ஸு மட்டும் எல்லா டேஸும் நீங்கள் டெஸ்ட்டு எழுதுகிற மாதிரி பார்த்துங்க. இதில் வந்து ஒன் டே வந்து நீங்கள் சோஷியல் எழுதுனீங்கன்னா 1 டே சயின்ஸ் எழுதுங்க, மாற்றி மாற்றி எழுதிக்கங்க. அப்போ நீங்கள் வந்து பர் வீக்கில் வந்து வீக்லி வந்து ஒரு சயின்ஸில் ஒரு 2 லெசன்ஸ் வந்து டெஸ்ட் எழுதிருப்பீங்க. சோஷியலில் வந்து ஒரு 3. இல்லை உங்களுக்கு சோஷியல் கஷ்டமாக இருந்தால் சோஷியலில் வந்து நிறைய எடுத்துங்க, சயின்ஸில் கம்மியாக எடுத்துங்க. உங்களோட ஸ்ட்ரென்த்தை பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி பண்ணுங்க. ஆனால் வீக்கெண்டில் கம்பல்சரி 2 பேப்பர் ஆல் சிலபஸில் வந்து டெஸ்ட் எழுதியே இருக்கணும் நீங்கள். அப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ஸோ 2 பேப்பர்ஸ் வந்து ஒரு வீக்குக்கு பண்ணுறீங்கன்னா அப்போ நம்ம 4 வீக்ஸுக்கு போட்டிருக்கோம். அப்போ 4 வீக்ஸில் நீங்கள் 8 பேப்பர்ஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க. டில் 20th வரைக்குமே நான் சொல்கிறது. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேன், 20th February 3rd இப்போ இந்த டெஸ்ட் வந்து நம்ம சாட்டர்டே சண்டே பண்ணுறதை டெய்லியுமே நம்ம டெஸ்ட்டாக பண்ணோம். ரிவிஷனுக்கு வந்து ரொம்ப லாங் பீரியட் கொடுக்கக்கூடாது. ஆஃப்டர் Jan 20th அப்புறம் நீங்கள் ரிவிஷனுக்கு வந்து லாங் பீரியட் கொடுக்காம நிறைய டெஸ்ட்டு தான் ஒர்க் அவுட் பண்ணோம். அப்போ பர் டேக்கே நீங்கள் வந்து இத்தனை ஹவர்ஸ் நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது பர் டேக்கே வந்து நீங்கள் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். பர் டேக்கே வந்து 2 டெஸ்ட்டு இல்லை 3 ரிவிஷன் பேப்பர்ஸு. 3 ரிவிஷன் பேப்பர் நீங்கள் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து நிறைய ஒர்க் அவுட்ஸ் வந்து போட்டிருப்பீங்க. ஸோ ஐ திங்க் எல்லாம் இது புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் என்னோட டாட்டருக்காக இது நான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ அது உங்களுக்கு ஷேர் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சதுனால உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.